வணக்கம். இலங்கை சாரதி அனுமதி பத்திர எழுத்து மூல பரீட்சையில் வருகின்ற முக்கியமான சமிக்கைகள் வகைகளில் ஒரு வகை மட்டுப்படுத்தும் சமிக்கை. ஒழுங்குபடுத்தும் சமிக்கைகளில் ஒரு வகையான சமிக்கை மட்டுப்படுத்தும் சமிக்கை. அதாவது இதில் காண்பிக்கப்பட்டுள்ள சமிக்கை வகைகள் மட்டுப்படுத்தப்படும் சமிக்கை என்று வகையினுள் உள்ளடக்கப்படுகின்றது. இது ஒரு வீதியில் வாகனம் பயணிக்கும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய வேகம் அல்லது வாகனத்தினுடைய அகலம் அல்லது வாகனத்தினுடைய உயரம், வாகனத்தில் ஏற்றி செல்கின்ற மொத்த நிறை, வாகனத்தினுடைய ஒவ்வொரு சக்கர இடைவெளிக்கு மேல் இருக்க வேண்டிய நிறையினுடைய அளவு சம்பந்தமாக சாரதிக்கும் வீதியுடைய தன்மை சம்பந்தமாக வெளிப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சமிக்கை வகை தான் இது மட்டுப்படுத்தப்படும் சமிக்கை. அதில் இவ்வாறு காணப்படுகின்ற சமிக்கை இது வாகனத்தினுடைய கேஎம் என்பது கிலோமீட்டர் பெர் ஹவர், அதாவது சராசரியாக மணித்தியாலத்திற்கு இந்த வாகனம் இந்த வீதியில் பயணம் செய்யக்கூடிய உச்ச வேக எல்லை என்பது பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் உச்ச வேக எல்லை என்பதுதான் இதனுடைய பொருளாகும். சில வீதிகளில் இது 70 அல்லது அதிவேக நெடுஞ்சாலையில் 110 கிலோமீட்டர் போன்ற பல்வேறுபட்ட வேக அளவுகளை கொண்டிருக்கும். ஆகவே அந்த குறிப்பிடப்பட்ட வேக எல்லைக்கு அமைவாக சாரதி தன்னை ஒழுங்குபடுத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக இவ்வகையான சமிக்கைகள் இடப்பட்டிருக்கும். இது இதற்கு சரியான விடை வேக எல்லை அல்லது உச்ச வேக எல்லை என்பது இதனுடைய விடையாக இருக்கும். வேக எல்லை அல்லது உச்ச வேக எல்லை என்பது இதனுடைய விடையாக இருக்கும். இவ்வாறான வேக எல்லையினுடைய முடிவு என்பது இவ்வாறு குறுக்கால் ஒரு கோடு வெட்டப்பட்டிருந்தால் இந்த வேக வரையறை இத்துடன் முடிவடைகிறது என்பது இதனுடைய பொருள். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த வீதியில் பரிந்துரைக்கப்பட்ட அதி உச்ச வேகமான வேகத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். 70 கிலோமீட்டர் அல்லது 110 கிலோமீட்டர் அல்லது 50 கிலோமீட்டர் போன்ற உச்ச வேக எல்லை அந்த வீதியினுடைய தரத்திற்கு ஏற்ப பரிந்துரைக்கப்பட்ட உச்ச வேக எல்லையினை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆகவே இது வேக எல்லை அல்லது உச்ச வேக எல்லை, இது வேக எல்லையின் முடிவு என்பது பொருள். இது ஒரு வீதியினுடைய அகலம். ஒரு வீதியினுடைய அகலம் ஒரு சாரதிக்கு தான் செலுத்துகின்ற வாகனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். 2.5 மீட்டர் அகலமுடைய வாகனங்கள் மட்டும் இந்த வீதியில் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. சில வேளைகள் உழவு இயந்திரங்களில், விவசாய வாகனங்கள் அல்லது வீதி புனரமைப்பு வேலையில் பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள் 2.5 மீட்டருக்கு மேற்பட்டதாக காணப்படும். அவ்வாறான வாகனங்கள் இந்த வீதியில் பயணம் செய்ய முடியாது என்பது இதனுடைய பொருளாகும். ஆகவே அவ்வாறான அகலமான வாகனங்கள் இருந்தால் அதனை மாற்று வழியின் ஊடாக அதனை கொண்டு செல்ல அல்லது அந்த வாகனத்தினுடைய அகலத்தை குறைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு சாரதிக்கு எச்சரிக்கும் வகையில் இந்த அகலத்தின் வரையறை இடப்பட்டுள்ளது. அவ்வாறே இது உயரத்தின் வரையறை. ஒரு வாகனம் 4.4 மீட்டருக்கு குறைந்த உயரத்தினுடைய வாகனம் மட்டும் இந்த வீதியினுள் பயணிக்க வேண்டும். மேலதிகமான உயரமுடைய வாகனங்கள் செல்லுமாயின் மேலே உள்ள பாலத்தினுடைய மேல் உலோகம் அந்த கனரக வாகனத்தின் மேல் ஏற்றிய பொதியினை சிதைக்கலாம் என்பது இதனுடைய பொருள். ஆகவே இந்த உயரத்தினை கவனத்திற்கொண்டு சாரதி செயற்பட வேண்டும். அடுத்ததாக நிறையின் வரையறை. அதாவது வாகனத்துடைய நிறையும் பொருட்கள் ஏற்றப்பட்ட நிறையுமாக மொத்தம் 5 டொன். 5 டி என்பது 5 என்பது அங்கால் டீவர் அதடுத்து காணப்பட்ட டி என்பது டொன். 5 தர 1000, ஒரு டொன் 1000 கிலோகிராமாகவே மொத்த நிறை 5000 கிலோகிராம் மாத்திரம் ஏற்றி செல்ல வேண்டும். அதற்கு மேலாக ஏற்றி சென்றால் இந்த வீதி அல்லது வீதியில் அமைக்கப்பட்டுள்ள பாலம் அல்லது மதகு என்பன சிதைவடையும் என்பது இதனுடைய பொருள். அடுத்ததாக ஒவ்வொரு வாகனத்தினுடைய இரு சக்கரங்களுக்கும் இடையில் ஏற்றக்கூடிய உச்ச நிறை 2 டி என்றால் 2000 கிலோ என்பது இதனுடைய பொருள். ஆகவே ஒவ்வொரு சக்கரத்திற்கு மேல் 2000 கிலோவுக்கு மேல் ஏற்ற முடியாது. 3000 கிலோவாக இருந்தால் அந்த வாகனத்தை பகிர்ந்தேற்ற வேண்டும் அல்லது 2000 கிலோ
ஏற்றி அப்புறம் சென்று இறக்கியதன் பின் மிகுதியை ஏற்றி செல்ல வேண்டும் என்பது இதனுடைய பொருள். இது ஓர் அச்சாணியின் மீது எடையின் மீது வரையறை, அதாவது ஒரு வாகனத்தில் சக்கரத்தின் மேல் ஏற்றக்கூடிய உச்சவேக எல்லை, இது எடையின் வரையறை. ஆகவே இந்த மட்டுப்படுத்தப்பட்ட சமிக்கை சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு வினாத்தாளிலும் குறைந்தபட்சம் ஒரு கேள்விதான் கேட்கப்படும். இந்த ஒரு கேள்வி என்பது ஒரு சாதாரண இலகுரக வாகனத்துக்கு தோற்றுகின்ற ஒரு பரீட்சார்த்திக்கு 40-30 கேள்வி சித்தியடைகின்ற பட்சத்தில் அவரது பரீட்சையில் சித்தியடைவார் என்று கருதப்பட்டாலும் இந்த ஒரு கேள்வி கூட அவருக்கு சித்தியடைவு சாத்தியத்தை அதிகப்படுத்தும். ஆகவே இது சம்பந்தமாகவும் பரீட்சார்த்திகள் மிக அவதானத்துடன் இருக்க வேண்டும்.